கேட்டாக்கா எனக்கு தெரியாது. அங்க அஜாக்கிரத 20 நேரம் கட்டல, 1 ரூபாய் 2 ரூபாய் கவர்மெண்ட் ஸ்கூல் அது அவ்வளவு அஜாக்கிர ஸ்கூல் நடக்குதுங்க. ஊத்த இவ்வளவு நேரம் ஆகுதுங்க. அது வரைக்கும் பேரண்ட்ஸ் நீங்க ஏன் சொல்லல? ஏன் இதை மறைச்சிங்க? அப்ப உண்மை என்ன? அந்த புள்ள எப்படி போச்சு? 5 நிமிஷம் காலாக்கு புள்ளி வந்து தேடணும். நீங்க தேடல பாதுகாப்பு எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து விட்டாங்க. பாக்கணுமா பாக்குறது இல்லையா? சொல்லவே இல்லை. போலீஸ் நாங்க பேச்சு வரணும் சொல்றாங்க. போறீங்க அந்த புள்ள யார் சேர்ந்தது எனக்கு சேர்த்து கேட்க போறீங்களா? இது வரைக்கும் யாருமே கல்வி யாருமே வரல. ஏன் வரல? எதுக்கு வரல? போட்டு சுத்தி பாதுகாப்பு நீங்க மட்டும் கேட்டீங்க. அந்த சார் நின்று போய் தான் பாக்குறாங்க. நீங்க வந்துருங்கம்மா பஸ் எல்லாம் போகலாம். சுத்தி செவரு போடணும். பெரிய வேலை கட்டி வச்சிருக்காங்க. எவ்வளவு பசங்க படிக்குது? 100 பசங்க படிக்கிறது 2 அது பசங்க நான் போய் சாப்பிட கொடுத்துருவோம். என் பையன் தான் படிக்கிறான். பசங்க எல்லாம் போய் கை கவர்ந்ததுக்கு அப்புறம் பக்கத்திலே வந்து சர்க்கஸ் எல்லாமே இருக்கு. பாதுகாப்பு எதுவுமே பாதுகாப்பு வேணும். எல்லா பிள்ளைகளும் உங்களை நம்பிதான் அனுப்புறாங்க. இந்த மாதிரி பாதுகாப்பு எப்படி இருக்கு? 4 மணி வரைக்கும் பெற்றோர் போய் கூப்பிடுற வரைக்கும் அந்த குழந்தைய அந்த கிளாஸ் டீச்சரும் தேடல. அந்த உள்ள ஸ்கூல்ல அவரு யாரு வாட்ச்மேனும் தேடல, யாருமே தேடல. எங்க பாப்பா போயிட்டு என் சின்ன பொண்ணு எங்கன்னு கேக்குறாங்க. அந்த கிளாஸ் டீச்சர் கூப்பிடுறாங்க. அந்த பேரை சொல்லி பவுலோஸ் நீ எங்க வெளியே வானு அப்பதான் தேடுறாங்க ஸ்கூல் பொண்ணு. அப்ப 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆனா ஸ்கூல் பொண்ணு உள்ள வந்துச்சு. நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு போய் காவல்துறையை அழைக்கிறாங்க. காவல்துறை தாசில்தாரு அவரை எல்லாரும் உள்ள போறாங்க. அப்ப பெற்றோர் தகவல் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? தகவல் வரது எமர்ஜென்சி வந்து குழந்தைகளை பெற்றோருக்கு எமர்ஜென்சி வந்து குழந்தைகளை அவருடைய அப்பா வந்து வேலை பாக்குறாரு. அவரு அவங்க தாத்தாவுக்கு போன் பண்ணி ஏதோ ஸ்கூல்ல பிரச்சனையா போயிட்டு பாருங்கப்பான்றாரு. அந்த அளவுக்கு ஒரு மெத்தனமா இந்த அளவு ஒரு கேவலமான ஒரு ஸ்கூலு. நான் என்ன கேக்குறேன்னா காவல்துறைக்கு தகவல் கொடுத்தீங்கல்ல, பெற்றோர் தகவல் கொடுக்கணுமா கொடுக்குறது இல்லையா? நீங்க பெற்றோர் கூப்பிட்டு ஏதோ தவறுதலா நடந்து போச்சுன்னு இது வரைக்கும் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணி நீங்க உள்ள இருக்கிறீங்க. வெளியில ஃபுல்லா காவல்துறை வந்து மக்களை எல்லாரையும் இங்க வந்து யாரையும் சாலை மறியல் பண்ணாதீங்க. ஏன்னா அரசியல் பயன்படுத்தி அவங்க வந்து ஏதோ பண்றாங்க உள்ள. பிள்ளைக்கு ஒரு நீதி கேட்கணும், நீதி வேணும். இதுவரை ஒரு விக்கிரவாண்டி மக்கள் வந்து ஒரு பெரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. தயவு செய்து நீங்க இந்த ரிப்போர்ட்டர் எல்லாமே சேர்ந்து இந்த பிள்ளைக்கு ஒரு நீதி வாங்கி தர வேண்டும் ஒரு தாய்முடன் கேட்டுக்கொள்ளுங்க. நிர்வாகமா மாவட்ட கல்வி நிர்வாகமா 2 பேருமே சார். முதல்ல வந்து பள்ளி நிர்வாகத்தை சென்ட் மேரிஸ் இந்த பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது காவல்துறை அலுவலகம் இருக்கு, தாலுகா ஆபீஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் பக்கத்துல அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் எவ்வளவு அதாவது வட்டாரத்துக்கே விக்கிரவாண்டி வட்டாரத்துக்கே முதன்மையான ஒரு பள்ளிக்கூடம் நீர் வாங்கினதுனால்தான் கிட்டத்தட்ட 1500 இருந்து 2500 பிள்ளைங்க கிட்ட படிக்கிறாங்க. 2000 மேக்சிமம் 2000 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவ்வளவு பிள்ளைங்க படிக்கிற இடத்துல இவ்வளவு அஜாக்கிரதையா வந்து எப்படி ஒரு நிர்வாகம் நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. சிஸ்டருக்கு மேல அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு. ஆனா உள்ள வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்கன்ட்டு எங்களுக்கு ஒரு நாங்க ஒரு தைரியமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த போய் நான் நேரா பார்த்தேன். பார்க்கும்போது சரி அது 2 வருஷத்துக்கு முன்னாடியே டேமேஜ் ஆயிருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்துல விளையாட்டு மைதானமும் இருக்கு. ஒரு சின்ன குழந்தைங்க போகுதுன்னா கூட வந்து ஒரு ஆயமா கம்பல்சரி போகணும். இது ரூல்ஸ். இதை கூட ஃபாலோ பண்ணாம அப்படி என்னதான் பண்ணிருக்காங்க நிர்வாகம். அந்த குழந்தைய தேடிட்டு பேரண்ட் போறாங்க. பேரண்ட் கிட்ட அப்பதான் குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு கேக்குற நிலைமை இருக்குன்னா அப்புறம் அந்த நிர்வாகம் என்ன செயல்பட்டு இருக்கு. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா பக்கத்திலே இருக்கு எஸ்எஸ்சி இருக்கு. எஸ்எஸ்சி ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. இங்க 13 கிலோமீட்டர் தான் இருக்கு. இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டர் நீங்க எல்லாம் விழுப்புரத்துல இருந்து வந்துட்டீங்க. இது வரைக்கும் ஒரு சிஓ டிஓ யாருமே வந்து எட்டி பார்க்கல. ஏன்னா நான் ஒரு ஆசிரியருங்க. நான் ஒரு ஆசிரியர், எனக்கு தெரியும்
என்னென்ன ரூல்ஸ் பள்ளிக்கூடத்துல என்னென்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு விதமான அதிகாரியும் உள்ள வந்து எட்டி பார்க்கல. அப்ப என்ன நிர்வாகம் பண்ணாங்க? 6 மாசத்துக்கு ஒருத்தர இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம், 1 வருஷத்துக்கு ஒருத்தர இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். யார் வராங்க? இங்க இருந்து பிளாக் ரிசோர்ஸ் ஆஃபீஸ் விக்கிரவாண்டி ஆக்சிடென்ட் ஸ்கூல் பின்னாடி தான் இருக்கு. அதுல இருந்து வராங்க. எங்க டீச்சர் வந்து கேட் வாசல்ல எங்களோட சேர்ந்து வேடிக்கை பாக்குறாங்க. கூட எங்களோட நின்று வேடிக்கை பாக்குறாங்க. நின்று வேடிக்கை பாக்குறவர்கிட்ட நான் சொல்றேன், சார் இந்த மாதிரி நடந்துச்சு, நீங்க ஏதாவது உள்ள போனோம் போய் கேளுங்க நான் சொல்றேன். ஏன்னா அவர் என்னுடைய ஃப்ரெண்டு பேர் சிலம்பரசன், நான் பேரே சொல்லி சொல்றேன். ஒரு பிஆர்ஓ அவர் வந்து உள்ள போய் அவர் கேட்கலாம், அவர் கேள்வி கேட்கலாம், அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவர் எஸ்எஸ்சியில் ஒர்க் பண்றாரு. இங்க இருக்கிற அதிகாரி வந்து வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு போறேன். அப்புறம் உனக்கு என்ன இருக்கு? ஏங்க நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? அப்ப என்ன பயப்படுறீங்க? எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? அப்ப நிர்வாகத்துல என்ன பணம் வாங்கிட்டீங்களா? அதுதான் எனக்கு தோணுது. அரசாங்கம் வந்து சரியா செயல்பட்டு இது வந்து முதல் தகவல் அறிக்கையில நான் என்ன சொல்றேன், எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளியினுடைய முதல்ல அந்த டீச்சர் இல்ல, முதல்ல ஆயமா, அதுக்கப்புறம் அந்த டீச்சர், அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல், அதுக்கப்புறம் பள்ளி நிர்வாகம், இந்த 4 பேர் கூட கல்வித்துறை அதிகாரிகளை கண்டிப்பா சேர்க்கணும். விக்கிரவாண்டியில் இருக்க பிஆர்ஓ இருக்கட்டும், அங்க விழுப்புரத்தில் இருக்க சிஓடிஓ யாரா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கல்வி அலுவலகம் இருக்கட்டும், தொடக்கல்வி அலுவலகம் இருக்கட்டும், அத்தனை பேரையும் சேர்க்கணும், சேர்த்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இங்க இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாவே இந்த மாதிரியான பிரச்சனை நடக்காது. இது நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பா இந்த அத்தனை அதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு. அப்படி நடவடிக்கை எடுக்குமானா நாங்க சாலை மறியலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கான ஒரு உத்தரவாதம் கூட காவல்துறையில இருந்து வரல. இன்சிடென்ட் நடந்து 1 மணிக்கு இன்சிடென்ட் நடக்குது. 1 மணிக்கு நடந்த இன்சிடென்ட் யாருக்கும் தகவல் தெரிவிக்காம எல்லா குழந்தைங்க வீட்டுக்கு தடதன்னு வருது. என் மாமா பிள்ளை படிக்கிறான், அவனை கூட்டு வரதுக்கு நான் ஓடி வரேன். வந்தா யாருன்னு எல்லாமே ஒண்ணு மேல ஒண்ணு அழுகுது. 2 மணிக்கு விட்டாங்க. 4 மணில இருந்து யாருக்குமே தகவல் தெரியல. 4 மணிக்கு தான் இவங்க வீட்டு பிள்ளைன்னு தெரியும். சரி சார், இவ்வளவு நிர்வாகம் கேவலமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மறுபடியும் இந்த மாதிரி நிகழக்கூடாதுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அரசாங்கம் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா அரசு அதிகாரிகள் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். நன்றி. ஒரு இதுல தொட்டி போய் பாக்குறாங்க, சுத்தி வேலை வச்சுக்காங்க கம்பி வேலை. அந்த இடத்துல மட்டும் எப்படி ஓபன் இருக்கு? அந்த இடத்துல குழந்தைங்க பக்கத்துல பார்க் இருக்கு. எல்கேஜி குழந்தைங்க கேஜி குழந்தைங்க விளையாடுறாங்க. பக்கத்துல இந்த சர்க்கிள் எல்லாம் போட்டு வச்சுக்காங்க. அது பக்கத்துல அந்த செப்டி டேங்க் தொட்டி இருக்கு. மிஞ்சி போனா ஒரு 10 மீட்டர் கூட கிடையாதுங்க. அந்த தகத்தை போய் பாருங்க, போட்டோ எடுத்து வச்சுக்க பாருங்க. அந்த தகத்தை பாருங்க, அவ்வளவு மக்கி போயிருக்கு. சும்மா சொல்றோம், ஒரு கருங்கல் எடுத்து போட்டோம்னா அது உடனே பயன்படுத்த செப்டி டேங்க். ஒரு கருங்கல் எடுத்து போட்டாலே அது உடையக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு குழந்தை போய் கிளாஸ விட்டு வெளியே போய் 1/2 மணி நேரம் கழிச்சு தேடுறாங்கன்னா அப்ப அந்த குழந்தையோட நிலைமை என்ன? ஒரு டை கட்டலன்னா 100 ரூபாய் வாங்கிடுவா, ஒரு செருப்பு பெஞ்சிச்சுன்னா 500 ரூபாய் வாங்கிடுவா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் நிக்க வைங்க, எக்ஸாமே சொல்ல மாட்டேன். என்ன இதுக்கு முன்னாடி இந்த பிரின்சிபால் 1 வருஷம் குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் கொடுத்தாங்க. இப்ப என் பசங்களுக்கு வீட்டுல இருந்து தண்ணி கொடுத்தாங்க. இது உள்ள குழந்தை ஊந்து போச்சுன்னு எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இது உள்ள ஊந்து போச்சு, ஊந்து போச்சுன்னு முதல்ல இவங்களுக்கு எப்படி தெரியும்? 1. 2வது இது உள்ள ஒரு ஆளு இறங்க முடியாது. இது உள்ளதான் ஊந்து போச்சுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? 2வது இது உள்ள தூக்குறதுக்கு யாரு அந்த ஆளு வர வைக்கணும். 3 லேட்டா பேரண்ட்ஸுக்கு தெரிவிச்சுட்டு தப்பு. 4 கோரிக்கை. இந்த கோரிக்கை பூரா இந்த நிர்வாகம் பதில் சொல்லணும் பெற்றவங்களுக்கு. புரியுதுங்களா? இது ஆள் இறங்க முடியாது. இங்க தூக்கத்துக்கு எந்த அடையாளமே கிடையாது. இப்ப நான் இறங்கி காட்டுறேன், இறங்க முடியுமா பாப்பா? தம்பி யார் தூக்குனாங்க? எப்படி தெரியும்? இதுக்கு நிர்வாகம் பதில் சொல்லி ஆகணும், பெற்றோர்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? கணக்கு பண்ணிருப்பாங்களா குழந்தைங்க? ஆயம்மா என்ன பண்ணாங்க? வாட்ச்மேன் என்ன பண்ணாங்க? மிஸ் முதல் கணக்கு வச்சுக்கணும். ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், அதுவும் கேட்கலாம். இல்லை இவங்களே சொல்லாத ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அப்புறமா இன்ஃபார்ம் குழந்தை இட்டுமா ஸ்கூல் 4 மணிக்கு கூட வந்துருக்கு. இட்டுமா வரக்குள்ள தேர்ட் கூப்பிடுறாங்க மிஸ். அது எப்படிங்க சார் சொல்லுங்க?
இப்ப என்ன நடந்தது அந்த குழந்தை? 9 பேர் தான் உள்ள என்னம்மா நடந்துச்சு? அப்ப கழிவுநீர் தொட்டில உள்ள எங்க இருந்தாங்க? பண்ணல. என்ன பண்ணாங்களோ அவங்கதான் தெரியும். யார் இல்லம்மா, இப்ப குற்றச்சாட்டே வந்து கழிவுநீர் தொட்டில தான் விழுந்தேன்னு சொல்லிட்டாங்க, சொன்னாங்க. வேற என்னம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல? அது மேல நிக்காதீங்களா? உடைச்சிருந்தா இதுக்கு சேஃப்டி பண்ணிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் உடைச்சிருந்தா சேஃப்டி பண்ணிருப்பாங்க. இப்ப புதுசா உடைச்சு நல்லா பண்ணுங்க. இதெல்லாம் தூளா கிடைக்கு. இரும்பு தூள் இப்ப உடைச்சிது. மைக்கு வைக்க வேணாமா? அவங்களே நம்மகிட்ட வாங்கிக்கிறாங்க. கை வெளில வைனா காஞ்சி போயிடுது சட்டி. இது பாருங்க, சட்டியை பாருங்க, காஞ்சி போயிடுது பாருங்க. ஈரமா இருக்குல்ல, காஞ்சி போயிடுது பாருங்க. புரிஞ்சு கூட காட்டுற பாருங்க. பாருங்க, காஞ்சி பண்ண சட்டி இது பாத்துங்க. ஒண்ணுமே இல்ல, ஜோடிக்கப்பட்டது.